சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு கோவில்ல 4 வாசல் இருக்குது இல்லையா? ஒரு வாசல தேர்ந்தெடுத்து அப்பர் போவார். அதாவது நீ எனக்கு முதலாளி, நான் உனக்கு அடிமை, தொழிலாளி அப்படின்னுட்டு அப்படி போய் இறைவனை பிடிப்பார். இன்னொரு வாசல்ல திருஞான சம்பந்தர் நீ எனக்கு அப்பா, அம்மா, நான் உனக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாசல்ல அவர் போய் பிடிப்பார் இறைவனை. இன்னொரு வாசல்ல சுந்தரர் நீ எனக்கு நண்பன், நான் உனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லி அவரு போய் இறைவனை பிடிப்பாரு. அடுத்து இன்னொரு வாசல்ல மாணிக்க வாசகர் போய் பிடிப்பாரு. நீ என் காதலன், நான் உன் காதலி அப்படின்னு சொல்லி லவ் பண்ணிட்டே போய் இறைவனை சேரலாம். இந்த 4 வழியும் 4 பேர் காட்டுறதுனால நமக்கு எந்த வழி வேணாலும் தேர்ந்தெடுத்துட்டு இந்த இறைவன் அடைய செய்யலாம். அதனால இவங்க 4 பேரையும் நம்ம குருமார்களா கொண்டு ஐந்தான ஐந்தாம், அதாவது ஐந்தான ஐவராம் நீர், நிலம்,